வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 14 பேர் எஞ்சிய கூட்டத்தொடரில் பங்கேற்பதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மிக்ஜாம் புயல் பாதிப்பை சீர் செய்வதற்காக தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 19,292 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 45 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை உறுப்பினர்கள் 13 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவரும் இந்த கூட்டத்தொடரின் எஞ்சிய அமர்வுகளில் பங்கேற்பதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி, திரு வெங்கடேசன், திரு மாணிக்கம் தாக்கூர், திரு நடராஜன், செல்வி ஜோதிமணி ஆகியோரும் அடங்குவர். இந்த பிரச்சினை காரணமாக மாநிலங்களவையிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு மாதத்திற்குள்ளாக 2 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த யாத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 7 நாட்களில் மட்டும் 1 கோடி பேர் பங்கேற்றுள்ளது இந்த யாத்திரைக்கு கிடைத்துள்ள வரவேற்பை எடுத்துரைப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டங்களின் பலன் கிடைப்பதை இந்த யாத்திரை உறுதி செய்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை குறித்து கேட்டறிந்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய அஞ்சல் துறை, இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து உரம் தெளிப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காஞ்சிபுரத்திலிருந்து B.R. சிவகுமார். தமிழகத்தில் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்வதற்காக 19,292 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினருடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். இதில் தற்காலிக நிவாரணத் தொகை 7,033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகை 12,659 கோடி ரூபாயாகவும் உள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு ஏற்கனவே கடிதம் அனுப்பியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு கோரியுள்ள இந்த நிவாரணத் தொகையை பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை மத்திய குழுவினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடன் தொகையினை திருப்பிச் செலுத்தும் கால அட்டவணையை 3 மாதங்களுக்கு தளர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 45 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டதை அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1 வார காலத்தில் மட்டும் 3வது முறையாக இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் நடைபெற்று கவலையளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
மகளிர் நலன் மற்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் நலனுக்கான ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்குவதற்காக நாடு முழுவதும் 703 மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். மகளிர் வேலைவாய்ப்புக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். கனமழையை பொறுத்தவரை 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழையும், நாளை 15ஆம் தேதியன்று ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டம் வடகரை ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாநில அமைச்சர் திரு சி.வி. கணேசன் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் பங்கேற்று 3,21,00,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாக்களை வழங்கினார். திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி பங்கேற்று நரிக்குறவர் இன மக்களுக்கு பழங்குடியினர் சாதிச் சான்றுகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசின் சேவைகளை பொதுமக்களின் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கும் முகாம் நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ஜெயசீலன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் வசந்தபுரம், வகுரம்பட்டி மற்றும் முதலைப்பட்டி ஆகிய இடங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து அதற்கான பார்வையாளர் திரு சங்கர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் கிராமத்தில் வரும் 21ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி கற்பகம் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக் குழுவினர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழாவிற்கான பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று ஆட்சியர் திரு லட்சுமிபதி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை குரோவேஷியாவின் பேன் பாவ்லோவிச் இணையை வென்றது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 14-21, 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் செகர் சுலிசிட்டியோவை வென்றார். இதர காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சதீஷ்குமார் கருணாகரன் மற்றும் சிராக் சென் ஆடவர் பிரிவிலும், உன்னதி ஹூடா மற்றும் அனுபமா உபாத்யாயா மகளிர் பிரிவிலும், த்ருவ் கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஜோஹன்னஸ்பர்கில் இப்போட்டி இரவு மணி 8:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 410 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜெர்மனி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 14 பேர் எஞ்சிய கூட்டத்தொடரில் பங்கேற்பதிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மிக்ஜாம் புயல் பாதிப்பை சீர் செய்வதற்காக தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணத் தொகையாக 19,292 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரியுள்ளது.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 45 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.